வெற்றி மகாபாரத போரின் முடிவில் பாண்டவர்களுக்கு கிடைத்தது என்ன? குருக்ஷேத்திரத்தில் அவர்கள் வென்றார்கள். ஆனால் அந்த வெற்றியின் முடிவில் அவர்கள் சந்தித்தது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை. சொர்க்கத்திற்கு சென்ற அவர்களுக்கு முதலில் கிடைத்தது நரகம். இது எப்படி சாத்தியம்? தர்மத்தின் நாயகர்களான பாண்டவர்கள் ஏன் நரகத்தின் கதவை தட்டினார்கள்? அதே சமயம் அதர்மத்தின் மொத்த உருவமாக பார்க்கப்பட்ட கௌரவர்கள் எப்படி சொர்க்கத்தில் அமர்ந்திருந்தார்கள்? இந்த மகா மர்மம் தர்மத்தை பற்றிய உங்கள் புரிதலையே தலைகீழாக மாற்றப் போகிறது. ஒரு நிமிடம் உங்கள் கவனத்தை இங்கே நிறுத்துங்கள். ஏனென்றால் இது வெறும் கதை அல்ல, காலத்தால் மறைக்கப்பட்ட ஒரு தத்துவத் தேடல். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். யுதிஷ்டிரர் சொர்க்கத்திற்கு சென்றபோது அவர் கண்ட காட்சி அவரை உலுக்கியது. அங்கே துரியோதனன், கர்ணன், துச்சாதனன் என போர்க்களத்தில் வீழ்ந்த கௌரவர்கள் அனைவரும் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார்கள். இது எப்படி நியாயமாகும்? அவர்கள் செய்தது அநீதி, சூது, வஞ்சனை. ஆனால் பகவத்கீதையின் சாராம்சத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். போர் என்பது ஒரு சத்திரியனின் தர்மம். அந்த போர்க்களத்தில் உயிர் நீத்த கௌரவர்கள் தங்கள் உயிரை கொடுத்ததன் மூலம் தங்களின் முந்தைய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து கொண்டார்கள். அவர்களின் சத்திரிய தர்மம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் கதவை திறந்தது. இதை வெறும் லாஜிக் என்று பார்க்காதீர்கள். இது கர்மாவின் நுணுக்கமான கணக்கு. அவர்கள் செய்த பாவங்களுக்கு பிறகு மரணம் என்பது அவர்களுக்கு ஒரு வடிகாலாக அமைந்தது. சரி, இப்போது பாண்டவர்களின் பக்கம் வருவோம். தர்மராஜனே, நரகத்தை காண வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது? நீங்கள் நினைப்பது போல அது நீண்டகால தண்டனை அல்ல. பாண்டவர்கள் செய்த சிறு சிறு தவறுகள். 1. அர்ஜுனனின் கர்வம். 2. பீமனின் கோபம். 3. திரௌபதியின் மீது கொண்ட அதீத பற்று. 4 மற்றும் யுதிஷ்டிரர் சொன்ன அந்த ஒரு பொய். துரோணரின் மரணத்தை உறுதிப்படுத்த அவர் சொன்னது. இந்த ஒவ்வொரு சிறு துளி பாவங்களுக்கும் ஒரு விலையை அவர்கள் கொடுக்க வேண்டியிருந்தது. நரகத்தின் வாசலில் அந்த அழுகுரல்களையும் இருளையும் கண்டபோது அவர்கள் அஞ்சவில்லை. மாறாக தங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள். அந்த நரக வாசம் என்பது அவர்களுக்கு தண்டனை அல்ல, அது அவர்களின் தர்மத்திற்கு தரப்பட்ட ஒரு ஆத்ம சுத்தி, பியூரிஃபிகேஷன். இந்த இடத்தை விளக்கும்போது அந்த நரகத்தின் சூழலை உங்கள் கற்பனையில் விரிவாகச் சொல்லுங்கள். அங்கே மனம், கருகிய வாசனை, அந்த ஆத்மாக்களின் ஏக்கம். இது அனைத்தும் யுதிஷ்டிரரின் தர்மத்திற்கு சோதனையாக இருந்தது. பாண்டவர்கள் ஏன் நரகத்திற்கு செல்ல வேண்டும்? ஏனென்றால் முழுமையான தர்மம் என்பது பிழையற்றது. பாண்டவர்கள் மனிதர்கள். அவர்கள் செய்த தவறுகளுக்கு அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை இறைவன் இந்த நிகழ்வின் மூலம் உணர்த்துகிறார். சொர்க்கமோ நரகமோ அது நாம் செய்யும் செயல்களின் பிரதிபலிப்பு. கௌரவர்கள் தங்கள் கடமையை வீரத்தோடு செய்தார்கள். பாண்டவர்கள் தங்கள் தவறுகளுக்கு தண்டனை பெற்று சுத்தமானார்கள். இது தர்மத்தின் சமநிலை. ஒரு தராசு போல கர்ம வினைகள் இங்கே துல்லியமாக எடை போடப்படுகின்றன. இதை நாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் தர்மத்தின் அடிப்படையில் அணுக வேண்டும் என்பதற்காகவே. இந்த மகாபாரத பயணம் நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். நீ ஒரு ராஜா என்பதால் உனக்கு சலுகை கிடையாது. நீ ஒரு அடியவன் என்பதால் உனக்கு தண்டனை கிடையாது. நீ செய்யும் செயலே நீ. இந்த காணொளி உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் பாண்டவர்களின் இந்த தியாகம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கௌரவர்களின் சொர்க்கம் உங்களுக்கு நியாயமாக தெரிகிறதா? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் விவாதியுங்கள். உங்கள் கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் பதிவிடுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.